சிம்ம ராசிக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். சிம்ம ராசியை பொறுத்த வகையில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியிலேருந்து தொழில் ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குருவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம், நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வைகாசி மாதத்தோட தொடக்கத்திலே இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தேறும், என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்ன மாதிரி முயற்சிகள் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதன் மூலமாக பார்க்க போகிறோம், இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே காலப்புருஷனோட 5வது ராசி சிம்ம ராசி. எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய ராசி. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தன் வசப்படுத்தி கையாளக்கூடிய திறன் கொண்டவர்கள். அது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கை மிகுதியாக உடையவர்கள், அரசியல் தொடர்பு உடையவர்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சிம்மராசி அன்பர்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ என்ன நடக்க போகுது, அப்போ தொழில் மாற்றம், தொழில் செய்கிற தொழிலில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த தொழிலை ஒன்று விரிவுபடுத்தணும், அல்லது வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தால் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படும், இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அது ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இந்த காலகட்டமாக இருந்தாக்க நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பணம் வருவை தரக்கூடிய காலகட்டம், மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஒரு இடமெல்லாம் நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும், அரசியல் ஆதாயம் கிடைக்கும். அரசியல் ஆதாயம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. பல்வேறு விதமான செயல்களில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். ஆமாம், அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், அரசு அதிகாரிகளோட நட்பு கிடைக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு ஏற்பட போகுது. அடுத்து 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்குறார். தொழில் வருமானத்தில் இருந்து வந்த தடைகள்லாம் உங்களுக்கு நீங்கிருச்சு. எவ்வளவு தடைகள் உங்களுக்கு இருந்ததோ தொழில் வருமானத்தில், அனைத்து தடைகளும் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுது. அது எந்த மாதிரி விஷயமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பார்வையினால தான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஆமாம், கடந்த காலங்களில் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தடைபடுறது. அதே நேரத்தில் எவ்வளவு வருமானம் வர்றது மாதிரி இருக்கும், ஆனால் கிட்டத்தில் வருமானத்துக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். முயற்சிகளில் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சலசலப்பு, கணவன் மனைவி சலசலப்பு, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, நல்ல வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய இருக்குது. அதே போல் வாக்கு காப்பாற்றுறது, சொல்லுக்கு மரியாதை. ஆமாம், சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. இதுவரையும் கொஞ்சம் காப்பாற்றாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. சில பேருக்கு தசாபுத்தி அடிப்படையில் சரியில்லாத தசாபுத்தி அமைப்பில் இருந்தால் கடனில் சிக்கி சொல்ல முடியாத, இப்போ தர்றேன்னு சொல்கிறது கொடுக்க முடியாமல் போகிறது, காலங்கள் மாறுறது, சொன்ன மாதிரி நடந்துக்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்தது. ஆனால் இனிமே அது இருக்காது. சொன்ன சொல்ல காப்பாற்றுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாம் ஆதரவாக இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ஆமாம், குடும்பத்திற்கு உறுப்பினர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு மகிழ்வீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்க போகுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 3-4 இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னு கேட்டோம் அப்படின்னா, உங்களோட 4ஆம் அதிபதி
பாக்யாதிபதி இவங்க என்ன பண்ணுறாருன்னா வைகாசி 18க்கு பிறகு ஆட்சி பலம் பெறுறாரு. அதுவரையும் கொஞ்சம் விரைய செலவுகளை ஏற்படுத்திக்கணும். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் பேராசையை காமிச்சிக்கிட்டு இருந்தார். இடம், தொழிலில், வீட்டில், வருமானத்துலலாம் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் வைகாசி 18க்கு பிறகு ஆட்சி பலம் பெறுறார். அப்போ இடம் அமையும், வீடு அமையும், தொழில் அமையும், பாக்கியஸ்தானத்தில் இருந்த பாகப்பிரிவினை பஞ்சாயத்தெல்லாம் முடியும். அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவு மேம்படும். வெளியூர் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும். போயிட்டு வரக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதையும் தாண்டி வேறு என்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, குரு பகவான் பார்த்திங்கன்னா கடன் அடைபடக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கடன்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா, அந்த கடன்கள்லாம் அடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து எதிரி தொந்தரவு இருக்காது, எதிரிகளால் பெரிய தொந்தரவுகள் இருக்காது. அதே போல் உடல் உபாதை, ஆமாம், அடிவயிறுக்கு சார்ந்த பிரச்சனைகள், இந்த உடல் உபாதைகள்லாம் உங்களுக்கு சரியாயும். முதுகு தண்டுவடம் வலி, ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோபதி மருத்துவத்தின் மூலமாக சரியாகுது. அலோபதி மருத்துவம் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா செஞ்சுக்கிட்டு வந்துருப்பீங்க. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அதோட வைத்தியத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, வைத்திய முறைகளில் மாற்றம் ஏற்பட்டு உடல் ஆரோக்கிய நலன் காக்கப்படும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு வேற என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, புது வேலை வாய்ப்புகள் அமையும். யாருக்கு? சிம்மராசினியர்களுக்கு புது வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு அமையும். புது தொழில் வாய்ப்புகள் அமையும். இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடந்துருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் 8ல் இருக்கார். அப்போ வண்டி வாகனங்களில் போகிறத தவிர்த்துக்கணும். நண்பர்கள் மத்தியில் பேச்சு வார்த்தைகளில் கவனம் தேவைப்படுது. ஆமாம், அதே போல் பார்த்திங்கன்னா பெரியோர்கள்ட்ட வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. லாட்ரி டிக்கெட் யோகம்லாம் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான அதிர்ஷ்டகரமான நம்பர் எடுத்து லாட்ரி டிக்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஏற்படுது. ஆமாம், அது மட்டும் இல்லைங்க, வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லாபம், அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானத்தில் குரு சூரியன் இருக்கார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கை இருக்குது. அப்போ தந்தை வழியில் இருந்து வந்த சொத்துக்கள் கிடைக்கும். அதே போல் தந்தைக்கும் உங்களுக்குமான உறவு மேம்படும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துருது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மே 11க்கு பிறகு பார்த்திங்கன்னா புதன் பகவான் உங்களோட 2க்கும் 11க்கும் உடையவர் எங்கே வர்றாரு? 10ஆம் இடத்துல வர்றாரு. ஏதாவது கமிஷன் தொழில், இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடித்ததில் கமிஷன் வரும். உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் இருக்கவங்களாம் நல்ல லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. அடுத்து நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ சிம்மராசியை பொறுத்த வகையில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, வாக்குப்பளிதம் ஏற்படுது. சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டங்கள் நல்லாயிருக்கும். ஆமாம், பெரியோர்களோட சந்திப்பு நிகழும். ஆமாம், வேறு என்ன விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, பயணங்கள் மேற்கொள்ளலாம். ஆமாம், உங்களுக்கு உங்களோட அம்மா வழியில் இருந்து வந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் ஏற்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பூர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பயணத்தால் வருமானம் உண்டு. அதே போல் அரசு துறைகளில் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் அரசு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்ல அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை இதெல்லாம் ஏற்படுது. ஆமாம்,
அவங்களுக்கு ஒரு பெரும் பாக்கியமாக இந்த காலகட்டம் அமையுது. ஏன்னா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்திங்கன்னா நல்ல பொருளாதார உயர்வு ஏற்படுது. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல தசாபுத்தி நடந்தது அப்படின்னா திருமண யோகம், திருமணம் செய்யலாம். ஆமாம், தனக்கு வரக்கூடிய கணவன் துணைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். அதே போல் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவுக்கும் இந்த காலகட்டத்தில் யோக அமைப்புகள் உண்டு. யோகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆமாம், அரசு சார்ந்த ஆதாயங்கள் நிறைய கிடைக்கும். ஆமாம், நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க உத்திரம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ஆதாயம் உண்டு. அரசியலில் புது பதவி கிடைக்கும். ஆமாம், புது சந்திப்புகள் நிகழும். ஆமாம், பணம் புழங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. ஆமாம், ஆக மொத்தத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க என்ன செய்யணும் அப்படின்னா, நண்பர்கள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் நிதானமாக பேசணும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்கணும். மற்றபடி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆமாம், இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது. உங்களோட தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த தசாபுத்திக்கு ஏற்றார் போல் உங்களோட முயற்சியை தொடங்குங்க. வெற்றி உங்களுக்கு பல மடங்காக கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. வாழ்த்துக்கள் சிம்மராசி அன்பர்களே.